Good evening friends. நம்ம இன்னைக்கு inorganic chemistryல இருந்து previous yearல கேட்ட questions பத்தி பார்க்க போறோம். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். First question என்னன்னா which of the following has highest hydration energy? Options வந்து magnesium chloride, calcium chloride, barium chloride and strontium chloride கொடுத்திருக்காங்க. What is hydration energy? Energy released when 1 mole of gaseous ion is surrounded by water molecules to form a solution. இப்போ பொதுவா நம்ம வெளியில போகும்போது ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆக நம்ம உடம்புல இருந்து என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ் வெளியேறிட்டே இருக்கும் ஸ்வெட் ஃபார்ம்ல. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு டீஹைட்ரேட் ஆயிட்டு, டீஹைட்ரேஷன், வாட்டர் மாலிகுல் அவ்வளவு ரிமூவ் ஆகி போகுது. ஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிகுலை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணால் நம்ம நிறைய வாட்டர் குடிக்கணும். வெறும் வாட்டர் குடிச்சோன்னா உடனே நமக்கு ஹைட்ரேஷன் ஆச்சானா நம்ம உடம்புல அயான்ஸ் இருந்ததுன்னா ஹைட்ரேட் ஆகும், இல்லைன்னா அந்த வாட்டர் மாலிகுல் அப்படியே வெளியில் போகும். அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள டீஹைட்ரேட் ஆனவங்களுக்கு இளநீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இளநீரில் வந்து நிறைய அயான்ஸ் இருக்கும், பொட்டாசியம், கால்சியம், அயன், இந்த மாதிரி அயான்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கு கூட வாட்டர் ஆட் ஆகும்போது நம்ம பாடிக்குள்ளாடி எடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஹைட்ரேஷன் ஆகும். அப்போ வாட் இஸ் ஹைட்ரேஷன்? த எனர்ஜி ரிலீஸ்டு. எப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? when 1 mole of gaseous ion is surrounded by water particles to form a solution. நம்ம வந்து இளநீர் குடிக்கிறோம். இளநீர் குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளாடி நிறைய அயான்ஸ் இருக்கு. பிளட்ல ஹீமோகுளோபின்ல என்ன அயன் இருக்கும்? அயன் இருக்கு. அந்த இளநீர்லையும் நிறைய அயன் இருக்கு, கூடவே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து குடிச்சாச்சு வாட்டரை குடிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அயான்ஸ் கூட இந்த வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கிடைக்கும். ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் போது இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ஹைட்ரேஷன். இப்போ வாட் இஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி? ஹைட்ரேஷன் எனர்ஜினா the energy released when 1 mole of gaseous ion is surrounded by water molecules to form a solution. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் வந்து வெளியாகும். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே வாட்டர் வந்து குடிச்ச உடனே நமக்கு ஒரு விசர்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ this hydration energy process is always exothermic reaction. அப்ப exothermic reaction அப்படின்னா நமக்கு டெல்டா H வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். So the delta H value is always negative in hydration energy, and this hydration energy depends on size of cation. அயான்ஸ் இருக்குன்னு சொல்றோம்ல, ஸ்மாலர் சைஸா இருந்தா அதோட ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், லார்ஜரா இருக்கும். ஸ்மாலர் சைஸா இருக்கக்கூடிய அயான்ஸ்க்கு வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஹையர் சார்ஜ் வந்து ஹையா இருந்ததுன்னா, ஹையர் சார்ஜா இருந்தாலும் அவங்களோட ஹைட்ரேஷன் எனர்ஜியும் லார்ஜா இருக்கும். இப்போ ஹைட்ரேஷன் எனர்ஜி ரெண்டு இடத்துல டிபெண்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து சைஸ் ஆஃப் த அயான், செகண்ட் ஒன் இஸ் சார்ஜ். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which of the following has highest hydration energy? இப்போ மெக்னீசியம் குளோரைட், கால்சியம் குளோரைட், பேரியம் குளோரைட், ஸ்டான்சியம் குளோரைட். இப்போ இதுல நமக்கு கொடுத்திருக்க க்ளூ என்னது? சைஸ் ஆஃப் த அயான். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அயானையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல உள்ள எல்லா அயான்ஸையும் பார்க்கிறோம். மெக்னீசியம் கொடுத்திருக்காங்க Mg2+, ஒரு அயானா, தென் கால்சியம் 2+, தென் பேரியம் 2+, தென் ஸ்டான்சியம் 2+. இது எல்லாமே செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அப்ப அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு?
beryllium, magnesium, strontium, barium and radium. இந்த மாதிரி செகண்ட் குரூப்ல இருக்கும். இது எவ்வளவு ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இப்போ ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல சைஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னா எதுக்கு சின்ன சைஸா இருக்கு? பெர்லியத்துக்கு சின்ன சைஸ். தென் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். இப்போ எதுக்கு வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி ஹையா இருக்கும்? பெர்லியம். ஏன்னா சைஸ் கம்மியா இருந்தா ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். செகண்ட் வந்து மெக்னீசியம், தென் கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், லாஸ்ட் வந்து ரேடியம். அப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னது? இப்போ மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, பேரியம் குளோரைடு, ஸ்ட்ரான்சியம் குளோரைடு கொடுத்திருக்காங்க. பெர்லியம் குளோரைடு நமக்கு கொடுக்கல. அப்ப இதுல இருக்கிறதுல வந்து சின்ன சைஸ் உள்ள காம்பவுண்ட் என்னது? மெக்னீசியம் குளோரைடு. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். So which of the following has highest hydration energy? Magnesium chloride. இப்போ magnesium chloride கொடுக்காம மீதி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எது சின்ன சைஸா இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கணும். இங்க இப்போ எல்லாத்துக்குமே சார்ஜ் வந்து 2+ தான். அதனால வந்து நம்ம சைஸை வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன்ல நம்ம ஹைட்ரேஷன் எனர்ஜி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ செஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.